ஓகே சார். அரை மணி நேரத்தில் வந்துடுவீங்களா சார்? சார் நான் ரொம்ப இதாக இருக்கேன் சார். சீக்கிரம் வாங்க சார் ஸ்டேஷனுக்கு. சின்ன பிரச்சனை தான், ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் சார். சார் சீக்கிரம் வாங்க சார். எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆ சரிங்க சார். நீங்கள் வருவீங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் வந்துடுங்க, ஒரு அரை மணி நேரம் மட்டும். அப்புறம் பிரச்சனை ஆகிடும் சார். ப்ளீஸ் சார் சீக்கிரம் வந்துடுங்க சார். ஆ சரிங்க சார். சார் வந்துடுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் யார்கிட்ட சார் பேசிட்டு இருக்கியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்னம்மா? நல்ல புருஷனு பொண்டாட்டி கூடி என்னை நல்லா மாட்டி விட்டிய பத்திலாம். எல்லாம் யாரை சொல்லணும்னு கேக்கு. டாக்டரை கண்டு ஏதோ வெளியில உட்கார வச்சிருக்கானுவ உள்ள தள்ளாம. ஷோ, ஏங்கம்மா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? என்னோட வக்கீல்கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரத்தில் அவர் இங்கே வந்துடுவார். என்னை எப்படியும் பேசி எடுத்துகிட்டு போயிடுவார். அப்பா, உங்கள் சகவாசமே வேணாம். இனி என் ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாதீங்க. இதெல்லாம் வெளியில் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, என் ஹாஸ்பிட்டல் பேர் என்னாகிறது, என்னோட இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சிருந்த என்னோட பேர் என்னாகிறது, எல்லாம் கெட்டுரும். எல்லாமே கெட்டுருச்சு, என்னமோ தெரியல. வெளியில் லீக் அவுட் ஆச்சு, என்னோட ஹாஸ்பிட்டலே போயிடும். ஏமா அப்படிலாம் பண்ணுறீங்க? சார் நீங்கள் மட்டும் வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்களே சார், எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா சார்? சரிங்க சார், உங்களோட உங்களோட வக்கீல் வந்தாங்க அப்படின்னா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தே வெளியில் விட சொல்லுங்கள் சார். எங்களை யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கிற சொந்தம் என் தம்பி தான் சார். அவனாலே நான் உள்ளே வந்துட்டேன். அவன் கண்டிப்பாக என்னை வெளியில் எடுக்க மாட்டான் சார். என்னையும் என் வீட்டுக்காரரையும். என் பிள்ளை பாவம் சார், அவனும் எடுக்க மாட்டேன். யாரையும் எடுக்கவும் விட மாட்டேன் சார். என் புருஷனோட சொந்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்காலாம் பேச மாட்டாங்க சார். அவங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்குது சார். அவரோட மருமகன் தான் அர்ஜுன், என் தம்பியே. அவர் மட்டும் எப்படி சார் எடுப்பு வருவார்? சார் எங்களுக்கும் சேர்த்து உங்கள் வக்கீலை எடுக்க சொல்லுங்கள் சார். ஏமா உங்க கூட சேர்ந்து ஏன் எதுக்குமே வரல தாயே? என்னை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு போட்டோம். கண்டிப்பா உன்னையெல்லாம் விட மாட்டாங்க. உங்க கூட கூட்டு சேர்ந்த என்னாலே என்னையவே விடுறாங்களா என்னன்னு எனக்கே தெரியலம்மா. எப்படியாவது ஃபெயில் கிடைச்சிடணும். பேசாம இருக்கியா? சார் ப்ளீஸ் சார், உங்கள் காலை கையா நினச்சி உங்களை கெஞ்சி கேட்குறோம் சார். எங்களையும் வெளியில் எடுத்து விடுங்க சார். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தாரோம். எப்பா சாமி, உன்னைய கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க வழிக்கே நான் வரலப்பா. உங்க காசும் எனக்கு வேணாம், ஒன்றும் வேணாம். ஆளை முதல்ல விட்டீங்கன்னா ரொம்ப போதும்பா. சரி, என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன எல்லாரும் கச்சமுச்சம் பேசிக்கிட்டே நிக்கிறியா? உள்ள போய் உட்காருங்க. சார் நீங்க தான் வெளியில நிக்க சொன்னீங்க. சரி டாக்டர்னு பார்க்குறேன் அப்படின்னுட்டு இப்போ திருப்பி உள்ள போய் உட்கார சொல்றீங்களா சார்? என்ன சார் இதெல்லாம்? இருந்தாலும் நான் படித்த படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா சார்? படித்த படிப்புக்கு பார்க்குற வேலையா சார் நீங்கள்? பார்க்குறதெல்லாம் ஒரு டகால்ட்டி வேலை. இதில் வேற நீங்கள் படித்த படிப்புக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணுமோ? ஏங்க சார் நீங்கள் வேற? சார் பண்ணதெல்லாம் தப்பு தான் சார், அதுக்குன்னு இப்படியா? பரவாயில்ல சார், இருக்கட்டும். என்னோட வக்கீல்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவர் இப்போ வந்து என்ன வெளியில் அனுப்பிச்சாருன்னு சொல்லியிருக்காரு. இவர் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் அவர் வந்துடுவார் சார். அது வரைக்கும் கொஞ்சம் இப்படியே இருக்கேன். ஹலோ டாக்டரு, என்ன மெயின் கேரக்டரே நீங்கள் தான் இதில், புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி நீ எல்லாத்தையும் ஏமாத்துவீங்களா? என்னால் முடியாதுன்னு நீ அங்கே அந்த அர்ஜுன்ட்ட உண்மையே சொல்லியிருக்கணும்ல டாக்டர். எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்போ என்ன நடிக்கிறீங்க டாக்டர்? நான் தான் பண்ணது தப்புன்னு தான் ஒத்துக்கிறேனே. எல்லாமே இவங்க 2 பேரால காரணம் வந்தது தான். நான் இதுக்கு பொறுப்பே இல்லை. ஏதோ 2 லட்சம் பணம் தாரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்லது தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு எனக்கு தெரியல சார். சார் ஒரு கொஞ்சம் நேரம் சார், நான் கிளம்பிடுவேன் அப்புறம். சரி டாக்டர், ஓகே. உங்களுக்கு ஒரு வக்கீல் வருது. உங்கள் 2 பேருக்கு யார் வருது? எங்கள் 2 பேருக்கும் யாருமே இல்லையே. அதான் என் தம்பி தான் என்னை எங்கள் 2 பேர்த்து ஏதாவது பிரச்சனைனா பாதுகாப்பான். இப்போ என் தம்பியாலே நாங்கள் வந்து உள்ளே இருக்கிறோம். எப்படி சார் நாங்கள் எங்களை யார் சார் வெளியில் எடுக்கிறது? சரி சரி, பொம்பளையாச்சேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறம்மா. ஏம்மா கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இல்லை? யார் யார்கிட்ட ஏமாத்துறதுன்னு கூட போகிறது தம்பிக்கிட்டே போய் சொல்லி இவ்வளோ காசு நகையை பறிச்சிருக்கியம்மா. சார் அது எங்களோட குடும்ப விஷயம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். ஓஹோ, உங்களோட குடும்ப விஷயமா? சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சார் வந்துடுவார். அவர் வந்து என்ன உங்கள்கிட்ட பேசணுமோ அவர் வந்து பேசிக்குவாருமா. நீங்கள் அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசுங்க. ஓகே சார், நாங்கள் அவர்கிட்டே பேசிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் எங்ககிட்ட பேச தேவையில்ல. பார்ப்போம் அப்படி என்னத்தை பேசி எப்படி வெளியில் போறீங்கன்னு நானும் பார்க்க தானே இருக்கேன். வந்துட்டானுவோ பெருசா. பண்ணுறதெல்லாம் தப்பு, இதில் வேற நியாயம் பேசுகிறானுவோ.
அடச்சி, உங்களால நானும் சேர்ந்து இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. வசந்தி, உன்னோட ஃபோன் இங்க. என் ஃபோன் என்னோட ஹேண்ட்பேக்லேயே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துட்டேங்க. என்கிட்டே ஃபோன் இல்லையே சார். உங்களோட ஃபோன்ல என் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். யாருக்கு? உங்க அண்ணனுக்கா? ஏன்பா இன்னும் எங்கெங்கெல்லாம் என்ன மாட்டி விடுறதா இருக்க? சார் ப்ளீஸ் சார், எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். உங்களை எங்கேயுமே மாட்டியெல்லாம் நான் விட மாட்டேன் சார். ஷோ, என் ஃபோனும் இல்லை, என் ஒய்ஃப் ஃபோனும் இல்லை சார். இங்கே உங்களோட ஃபோனு தான் இருக்குது. உங்களோட ஃபோனை போலீஸ் பறிக்கலையா சார்? ஏன் அதையும் பிடிங்க வைக்க சொல்றியா? சார் ப்ளீஸ் சார், எங்கள் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னானே எங்கள் அண்ணன் எப்படியும் வந்து என்ன காப்பாற்றிடுவார் சார். சரி சரி, கத்தாத, ஒரு நிமிஷம். அப்புறம் என்கிட்ட உள்ள ஃபோனே பறிச்சிருவாங்க. இந்தா மெதுவா பேசு. சார் அப்படியே வச்சிருங்க, குடிஞ்சிட்டே பேசிடுறேன். நம்பர் போடுங்க சார். 9443331234. என்ன நம்பரோ? என்ன தம்பி, ஃபோன் போக மாட்டேங்குது? ஐயோ, நம்பர் எதுவும் மாற்றி சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல சார். ம் போலீஸ் வந்தாங்கன்னா என்ன ஃபோனே பறிச்சிருவாங்க. பரவாயில்ல, நான் பண்ண முடியாது. இதான் போக மாட்டேங்குது, அவ்வளோதான். சார் 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 ப்ளீஸ் சார், நான் ஒரு டைம் மட்டும் ஃபோன் பண்ணுங்க சார். ஐயோ தம்பி, ஆளை விடுப்பா. நீ வேற இது வேற. நான் மாட்டிக்கிட்டு திருப்பிட்டு உள்ள போய் தூக்கி போடவா? பேசாம இருப்பா. உங்களால நான் படுற பாடி எனக்கு தானே தெரியும். ஏங்க வேண்டாங்க, எப்படியும் உங்கள் அண்ணன் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம், விடுங்க. யாராவது நம்மளை பார்க்க வராமையே போயிடுவாங்க. அர்ஜுனே மனசரிஞ்சு வந்தாலும் வருவியாங்க. ஆமா ஆமா, ஓ தம்பி வரான்னு பார்த்துட்டு உட்காந்துரு. அவையெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். பாருங்க, என் தம்பி வந்துட்டான். அர்ஜுனு. யாரு உனக்கு தம்பி? என்ன அர்ஜுனன் இருக்க? நான் உன்னை பார்க்கலாம் ஒன்றும் வரல. எங்க சார்? சார் அட வா தம்பி. என்னப்பா நீயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திருப்பி வாபஸ் வாங்க வரியேப்பா? என்னப்பா இதெல்லாம்? என்னதான் இருந்தாலும் அக்கான்னொன்னு பாச பொங்கிருச்சு பத்தியா? அடச்சி, ஏங்க சார் நீங்க வேற? இதையாவது நான் வெளியில எடுக்க வந்தவது இல்லை சார். கரெக்டாக உள்ளதான் போட்டிருக்கீங்களா இல்லை வெளியில உட்கார வச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். வந்து பார்த்தா வெளியில தான் இருக்குது. ஏன் சார் உள்ள தூக்கி போட வேண்டியதானே? தம்பி, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு டாக்டரு. சரி பேசி சார் வந்துட்டு பேசி முடிவெடுத்து பார்த்துக்கலாம். அவர் உள்ள போட சொன்னா போடலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வெளியில நிற்க வச்சிருக்கேன் தம்பி. இப்போ கொஞ்ச நேரத்தில் சார் வந்துருவாரு. சார் பார்த்துட்டு என்ன முடிவு பண்றாரோ அதை பார்த்துக்கலாம் தம்பி. சார் இவங்களெல்லாம் டாக்டர் அது இதெல்லாம் பார்க்காதீங்க. இவங்களாம் போலி டாக்டர் சார். உண்மையான டாக்டரே கிடையாது. உண்மையான டாக்டர்லாம் என்ன எப்படியா சார் இருப்பாங்க? அது புரியுது தம்பி. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, என்ன இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சார் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி நடக்கட்டும் தம்பி. அதனால தான் வெளியில நிற்க வச்சிருக்கேன். ஓகே சார். அர்ஜுனே, என்னை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வரலையாடா? இதுக்கு தான் நீ இப்போ வந்தியா? நாங்கள் உள்ளே இருக்கோம் வெளியில் இருக்கோன்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு தான் வந்தேன். உள்ள லாக்கப்பில் உட்காந்துருக்கியா இல்லை வெளியில் உட்காந்துருக்கியான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஏதோ உன் நல்ல நேரம் வெளியில் உட்காந்துருக்க. எப்படியும் நான் இன்ஸ்பெக்டர் சார் வந்தது அவர்கிட்ட பேசி உன்னெல்லாம் உள்ளே தூக்கி போட சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து போவேனே. கவலையே படாத, நீ எவ்வளோ வருஷம் வேணாலும் உள்ளரு. என் மாப்பிள்ளையும் ஜெயஸ்ரீ நான் பார்த்துக்க ரெடி. சரியா? ஏண்டா, என்னதான் நான் பண்ணாலும் உனக்கு தப்ப தெரியலையா? சரி, நம்மக்கிட்ட தானே பணம் கேட்டா அப்படின்னு. பாவமாக தெரியலையா அர்ஜுன்? என்னை பார்த்தா உனக்கு? ஏன் அர்ஜுன் இப்படிலாம் நினைக்கிற? சப்பப்பா, யார் உன்னை அக்கான்னு சொன்னது? என்னை ஏமாத்துற அன்னைக்கே அக்காங்கிற உறவே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சும்மா திரும்ப திரும்ப அக்கா அக்கான்ட்டே இருக்கா. என்னதான் இருந்தாலும் அர்ஜுன், நம்ம 2 பேரும் ஒரு வயிற்றுல பிறந்தவங்கன்னு மறந்துடாதடா. அதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. விடு விடு. சரி சரி சரி, சார் வந்தது நான் வரேன். கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. அர்ஜுன், ஏன்டா அப்படி பண்ற? நில்லுடா. இப்படி தான் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் பாரு. பாத்தியா வசந்தி, உன் தம்பி வந்து உன்னை காப்பாத்துவான்னு எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு பாத்தியா? உனக்கு அங்க இங்கெல்லாம் எதிரி கிடையவே கிடையாது. உன்னோட தம்பி தான் இப்போதைக்கு உன்னோட எதிரி, ஃபுல் எதிரி. பாத்துக்கோ. நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க. இப்போதான் நினச்சி பார்த்து யோசிக்கிறேன். என் தம்பிக்கிட்ட ஓப்பனாகவே தம்பி அந்த இடம் வாங்கணும் அப்படின்னா என் தம்பியே காசு கொடுத்துருப்பான். இப்போ அவனை ஏமாற்றி ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி இப்போ நல்ல நடுத்தருவில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். என்னை யார் வந்து வெளியில் இழுத்துட்டு போவா சொல்லுங்கள்? நம்ம இவ்வளோ நாளைக்கு இனிமேல் உள்ளே தான் கிடக்கணுமா? டாக்டர் இருக்கானே, யோ இல்லையா? உன் ஆஸ்பத்திரிக்கு என் பிள்ளைகள்லேருந்து எண்ணெயிலேருந்து ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட உன் ஆஸ்பத்திரிக்கு தானே வருவேன். என் காசை பூரா உன் ஆஸ்பத்திரியில் எம்புடு கொட்டி இருக்கேன். என் பிள்ளை பிறந்தப்ப, என் மூத்த பிள்ளை பிறந்தப்ப, எல்லா பிள்ளைக்கு பிறந்தப்பெல்லாம் ஏயா என் மாமியாருக்கு முடியலன்னா, மாமனாருக்கு முடியலன்னா, எனக்கு முடியல, என் புருஷனுக்கு முடியலன்னா, என் பக்கத்து வீட்டுக்கார எல்லாத்துக்கும் முடியலன்னா உன் ஆஸ்பத்திரியில் தானே வந்து நிப்போ. உனக்கு இருக்கிற துமுறு வக்கீலை வர சொல்லி ஒன்றை மட்டும் எடுக்க பார்க்குற? யோ, நாங்களாம் யாரையா? அப்போ எங்கள் காசு பூரா வாங்கி வாங்கி நீ நல்லா சாப்பிடுவ. இப்போ வக்கீல் வந்தா எங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? ஏயா சொல்லு சொல்லு. உன் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்ல.
ஓய் வசந்தி, என்ன அபிபேன் பேசிக்கிட்டு இருக்க? இவர் பெரிய லபக்கு, இவருக்கு மரியாதை கொடு. ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. என்ன லபக்கு கிபக்குங்கிற? பின்ன இந்த மரியாதை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வாங்கம்மா சொட்ட தலையா? யோ, ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு வெளியில இருக்கு. என்னையா சொல்ற நீயே? கொலை பண்றது கூட தயங்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்க. என்னதான் இருந்தாலும் ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கேன். போட்டு தள்ளிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே இருந்துக்கிருவேன் பார்த்துக்க. டேய், என்னதான் இருந்தாலும் நீயும் உன் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடா. எதுக்குடா அப்படி நீ பேசுறீங்க? என்ன உரிமையில பேசுறீங்க? ஏண்டா டேய்? அப்படிதான் சொட்ட தலையா பேசுவோம், அப்படித்தான் பேசுவோம். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? என்ன பாத்துட்டே இருக்க? என்ன ஒருத்தன் அடிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? வசந்தி அப்படிதான், வசந்தி இப்படிதான். போடு போடு போடு. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு பெரிய டாக்டரை கை வைப்பீங்க? போலீஸ் போலீஸ் போலீஸ்! எப்படியா? எப்படியா? யோ வசந்தி, இந்தமா வசந்தி, விடுங்கம்மா. யாமா போலீஸ் போலீஸ்! இந்தமா இந்த டாக்டர் என்ன பண்றியா? பின்ன என்ன சார், ஓவரா பேசி நிக்கிறான். இவனை சும்மா விடலாமா? இவனுக்கு மட்டும் வக்கீல வர சொல்லி எடுக்கிறா சார். இவன் கூட தான் நாங்களும் நிக்கிறோம். எங்களெல்லாம் எடுத்தா குறைஞ்ச போயிருமா? ஏன் சார், இவனே காசு கொடுக்க சொல்றோம், நாங்க கொடுக்க மாட்டேமா? அப்படி என்ன வேலை பார்க்கான். இவனை அடிக்காம சும்மா விடுறோமா? விட முடியுமா என்ன? அதான் 2 போட்டோம் சார். ஏமா சரியான ரவுடி பொம்பளையா இருப்ப போல. போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம இந்த போடு போடுற அந்த மனுஷனை. டேய் கையறா சார். நீங்க வேற சார் ஒன்னும் தெரியாம புரியாம பேசிட்டு சார். நகருங்க சார் என்கிட்ட.